அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன். தை மாதம் கிரக நிலைகள். சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் குரு வக்கிரம் பெற்றிருக்கிறார். வீடு இடம் வாங்குவதன் மூலமாகவோ, மனவிழா போன்றவை நடத்துவதன் மூலமாகவோ சுப செலவுகள் தங்களுக்கு உண்டாகும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 8 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த நேரம் பிள்ளைகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். காரியத்திலும் தாமதம் ஏற்படும். உறவினர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவம் உண்டாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வந்து அலைமோகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் வந்து சேரலாம். மன உளைச்சல் உண்டாகும். வியாபாரத்தில் நண்பர்களால் இழப்புகள் ஏற்படலாம். குருவின் பார்வை 3, 5, 7 இடங்களுக்கு ஏற்படுகிறது. குரு வீட்டையே குரு பார்ப்பது யோகம். புண்ணிய பயணத்தின் காரணமாக இப்பொழுது பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் மனக்கசப்பு தரும் சில தகவல்களும் தங்களுக்கு வந்து சேரலாம். நண்பர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். சில காரியங்களில் தங்களுடைய நேரடி கவனம் தேவை. சுப செலவுகள் செய்வதன் மூலமாக தேவையில்லாத விரயங்களை தாங்கள் தவிர்க்க இயலும். பஞ்சாயத்துகளில் இடையூறாக இருந்தவர்கள் விலகுவர். வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைக்கலாமா என்று யோசிப்பீர்கள். உச்சம் பெற்ற செவ்வாய், அவர் உச்சம் பெறும் நேரம் நல்ல நேரம்தான். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியானவர் உச்சம் பெறுவது நன்மை. பொருளாதார நிலை உயரும். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் கணிசமான தொகை கைகளில் புரளும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவோடு பெரிய நிலைக்கு வருவீர்கள். உங்கள் ராசிக்கு 2, 11ஆம் இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வாழ்க்கை துணைக்கு வேலை இல்லையே என்ற கவலை அகலும். வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கலாம். சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள். முக்கிய புள்ளிகளின் வரிசையில் உங்களுடைய பெயரும் தாராளமாக இடம்பெறும். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கிறார். இக்காலத்தில் உடன்பிறப்புகள் தங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதிய தொழில் தொடங்கலாமா என்று யோசிப்பீர்கள். சீர்வரிசை பொருட்களை பிள்ளைகளுக்காக வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு வேறு இடத்திற்கு மாறும் எண்ணம் உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் வந்து இணைவர். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் சூரியனை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். பொங்கலோ பொங்கல்.